வணக்கம் நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக போர் அறிவிச்சிருக்கிறாரு ஒருத்தர். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக போர் தொடங்கிட்டாராம். அதோட தாவேகா தொண்டர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் பகைய மூட்டி விடுற மாதிரி பேசியிருக்காரு. வாங்க சீமான் என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல தம்பி தம்பின்னு தளபதி மேல பாசத்தை பொழிஞ்சிட்டு இருந்த சீமான் தளபதி கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டார்னு தெரிஞ்சதும் திடீர்னு தளபதிக்கு எதிராக வாய்க்கு வந்தபடி வசப்பாடிட்டு இருந்தாரு சீமான். அவர் பேசின எந்த பேச்சுக்கும் தளபதி எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான ஒரு போட்டியாளராகவே நினைக்கல தாவேகா தலைவர் விஜய். அதுக்கப்புறம் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருந்த சீமான் இப்ப மறுபடியும் தளபதியை சீண்டி இருக்காரு. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எல்லாம் லட்சிய தொண்டர்களாம். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாருமே வெறும் ரசிகர்கள் மட்டும்தானா? அதை மீன் பண்ற மாதிரி லட்சிய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தான் போட்டியே. லட்சிய தொண்டர்களுக்கும் ரசிகர்கள் கூட்டத்துக்கும் போர் சண்டை தொடங்கியாச்சுன்னு மறைமுகமா தளபதியையும் தாவேகா தொண்டர்களையும் தாக்கி பேசியிருக்கிறாரு சீமான். அவர் பேசுறத பார்த்தா நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் தாவேகா தொண்டர்களும் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. போரா சண்டையா இத காமெடியா எடுத்துக்கிறதா இல்ல சீரியஸா எடுத்துக்கிறதானே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி தொண்டர்களுக்கு எதிராக சீமான் பேசியிருக்கிற இந்த கருத்துக்கு எதிரான உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.